இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டிரைவ்ஸ் இருக்க கனெக்டர்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே CX3ன்னு இருக்குது. CX3ன்றது MCCன்னு சொல்லுவாங்க, மெஷின் கண்ட்ரோல் சர்க்யூட். அதுக்கான கனெக்டர் இது. CX4ன்றது மெஷினில் எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்கும் இல்லையா, அந்த எமர்ஜென்சி ஸ்டாப்பை CX4 தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சி ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைவ்ஸ்லாம் உடனே டிஸ்கனெக்ட் ஆகணும், டீஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக வந்து இந்த சிக்னல் எடுத்து நம்ம CX4 வழியாக கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CXA2Cன்னு இருக்குது. இது வந்து டிரைவ் வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கான 24 வோல்ட் இன்புட் அது. ஓகேங்களா, CXA2Cன்னா 24 வோல்ட் டிசி சப்ளை வந்து நம்ம டிரைவுக்கு கொடுக்குறோம். டிரைவுக்கு கொடுத்துட்டு அதை மானிட்டர் பண்ணோம், 24 வோல்ட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா CX36ன்ற இந்த கனெக்டர் வழியாக நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா JF1Lன்னு இருக்குது, JF2Mன்னு இருக்குது. இது ரெண்டுமே என்னென்னா XY ஆக்சிஸ் கூட இங்கே வந்து இந்த மெஷினில் 2 ஆக்சிஸ் இருக்குது. அந்த 2 ஆக்சிஸ் கூட என்கோட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து JY1ன்றது ஸ்பிண்டில் லோட் மானிட்டர். நீங்கள் வந்து CNC ஸ்க்ரீனில் வந்து ஸ்பிண்டில் லோடு வந்து மானிட்டர் பண்ணுவீங்க, 30%, 20% இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அது எப்படி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த JY1 கனெக்டர் மூலிமா தான் நம்ம வந்து ஸ்பிண்டில் லோடை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டிலோட இன்டர்னல் சென்சார்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா ஸ்பிண்டிலோட RPM மெஷர் பண்ணுறதுக்கு. அதை வந்து JY-A2 என்ற கனெக்டர் வழியாக ஸ்பிண்டில் RPM வந்து மெஷர் பண்ணுவோம். அடுத்து வந்து JY-A3, இது வந்து எக்ஸ்டர்னல் என்கோடர். எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஏதாச்சும் என்கோடர் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த JY-A3 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த JY-A3 வழியாக அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது பேட்டரி நான் அதிலே சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் 2 ஸ்டேட்டஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் 2, ஸ்டேட்டஸ் 1 இருக்குது. ஸ்டேட்டஸ் 2ன்றது எதுக்கு அப்படின்னா இது வந்து சர்வோக்கானது ஸ்டேட்டஸ் 2, ஸ்பிண்டிலுக்கு வந்து ஸ்டேட்டஸ் 1. ஸோ நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப ரெண்டுத்தையும் கொலாஸ் பண்ணிக்கூடாது. ஸ்டேட்டஸ் 2ல் சர்வோ அலாரம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் 2ல் இருக்கும், ஸ்பிண்டில் அலாரம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் 1ல் இருக்கும். ஸோ மாற்றி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு IO கார்டு. IO கார்டில் CP1, CP2ன்னு சொல்லிட்டு ரைட் லெஃப்ட் இருக்குது. இது வந்து 24 வோல்ட் IO கார்டுக்கான 24 வோல்ட் ஐஓஸ் வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கு. கீழே வந்து ரிப்பன்ஸ், இது வந்து டிஜிட்டல் அவுட்புட் இன்புட்டு. இது வந்து இந்த PCB போர்டுக்கு போகுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா MPGன்னு சொல்லியிருக்காங்க. இந்த MPGன்றது எதுக்குன்னா நம்ம கண்ட்ரோல் பேனலில் வந்து மெஷின் கண்ட்ரோல் பேனல் இருக்கும் பார்த்தீங்களா, மெஷின் ஆப்ரேட்டிங் பேனல் ஃப்ரண்ட்டில், அதில் MPG யூஸ் பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறதுக்கு. அந்த MPG இன்புட் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு IO லிங்க். இது வந்து எக்ஸ்டர்னல் IO லிங்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணி இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற 2 ரிப்பன்ஸ் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் DIDO, இது ரெண்டுமே திருப்பி இங்கே தான் வருது. ஸோ இந்த 2 டிரைவில் இருக்க கனெக்டர்ஸ்லாம் இது ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டிரைவ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு L1, L2, L3 இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிரைவோட இன்புட். ஓகே, ஸோ இது பக்கத்தில் CX48 மானிட்டர்னு இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 3 phase மானிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த 3 phase மானிட்டர் யூஸ் பண்ணி சப்போஸ் ஏதாச்சும் பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, இன்புட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம உடனே டைரெக்ட் பண்ணணும். ஸோ அது டைரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த CX48 இந்த மானிட்டர் இந்த கனெக்டரை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்பிண்டிலுக்கு போகிற அவுட்புட். UVW போட்டு ஸ்பிண்டில் கொடுத்துருக்காங்க, இங்கே இன்புட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்பிண்டிலுக்கு போகுது, இது ரெண்டும் சர்வோ போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆல்ஃபா வந்து பார்க்கலாம்.